ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி சப்பாத்திக்கு பார்த்திங்கன்னா சைட் டிஷ் வந்து ரொம்ப சிம்பிளாக ஒரு 5 மினிட்ஸ்லேயே வந்துட்டு வெறும் ஆனியனை வச்சு எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். அதுக்கு பார்த்திங்கன்னா ஆனியன் இது மாதிரி பெருசு பெருசாக கட் பண்ணிக்கோங்க. ஒரு பெரிய ஆனியன் எடுத்திங்கன்னா அதை 4ஆக கட் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான். அதை செப்பரேட் பண்ணிக்கோங்க. அதை ஒரு கடாயில் போட்டு எண்ணெய் ஊற்றி நல்லா வந்துட்டு அந்த கோல்டன் ப்ரௌன் வர மாதிரி வதக்கி எடுத்து தனியாக வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் அதே கடாயில் எண்ணெய் ஊற்றிட்டு அதில் சீரகம் சோம்பு போட்டு பொரிஞ்சதுக்கப்புறமா சின்ன வெங்காயம் இல்லை பெரிய வெங்காயம் இது மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணிவிட்டு அதையும் சால்ட்டு சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. இது நல்லா வதங்கணும். கோல்டன் ப்ரௌன் ஆகிற மாதிரி வதங்கினதுக்கப்புறமா அது கூட பச்சை மிளகாய் ஒரு 2 ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கோங்க. இது எல்லாத்தையும் நல்லா வதக்கிக்கோங்க. இதெல்லாம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் தக்காளி ஒரு 2 தக்காளி எடுத்து மிக்சியில் அரைச்சி பேஸ்ட்டாக எடுத்துக்கோங்க. அதையும் இது கூட ஊற்றிக்கோங்க. ஊற்றிட்டு இதையும் சேர்த்து நல்லா வந்துட்டு வதக்கிக்கோங்க. இந்த பச்சை ஸ்மெல் எல்லாம் போகணும். வதங்கினதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா இதில் மசாலா ஸ்பைசஸ் ஆட் பண்ணணும். மஞ்சத்தூள், ரெட் சில்லி பவுடர், கரம் மசாலா அவ்வளோதான். இதை போட்டு இதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி வதக்கி எடுத்துக்கோங்க. இதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா தயிர் ஆட் பண்ணணும். நல்லா கெட்டி தயிர் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. நீங்கள் செய்யக்கூடிய குவான்டிட்டிக்கு தகுந்த மாதிரி இந்த எல்லாமே சேர்த்துக்கோங்க. தயிர் ஆட் பண்ணி அதையும் சேர்த்து இது கூட நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா தேவையான அளவுக்கு கொஞ்சமாக தண்ணி ஊற்றிட்டு இதை கொஞ்சம் நேரம் பாயில் பண்ண விடுங்க. இது கொஞ்ச நேரம் பாயில் பண்ணி ஒரு கெட்டியான கன்சிஸ்டன்சிக்கு வரும். அப்போது நீங்கள் இந்த வதக்கி வச்ச ஆனியன் இருக்குது இல்லைங்களா, அதையும் இது கூட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஜஸ்ட் ஒரு 2 to 3 மினிட்ஸ் மூடி போட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சு அப்படியே விட்டுருங்க. அதுக்கப்புறமா ஃபைனலாக பார்த்தீங்கன்னா இந்த வெங்காய கறி ரெடி ஆயிடுச்சு. இதில் ஃபைனலாக டச் பார்த்தீங்கன்னா கொத்தமல்லி இலை தூவிட்டு அப்படியே மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நீங்கள் சர்விங் பவுலுக்கு மாற்றிக்க வேண்டியதான். அதுக்கப்புறமா நீங்கள் என்ன சாப்பிட போகிறீங்களோ அது கூட சைட் டிஷ்ஷாக வச்சு நீங்கள் சாப்பிட்டுக்கலாம். இதனுடைய டேஸ்ட் வந்து சொல்கிறதுக்கு வார்த்தை இல்லை, அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்தது. செம சூப்பரான டேஸ்ட்டு, சூப்பர் டூப்பர்னு சொல்லலாம். நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்றத கமெண்ட் செக்ஷனில் கண்டிப்பாக சொல்லுங்கள். கண்டிப்பாக இந்த டிஃப்ரெண்ட்டான இந்த ரெசிபி எல்லாருக்குமே பிடிக்கும். இது சப்பாத்தி கூட தொட்டு சாப்பிட்றப்போ அல்டிமேட்டாக இருந்தது. நான் ரொம்ப என்ஜாய் பண்ணி ரொம்ப ரசித்து சாப்பிட்டேன். கண்டிப்பாக நீங்களும் வீடியோ பார்க்குறவங்க உங்கள் வீட்டில் ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த டிஷ் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி அவுட்புட் வந்திருக்குன்றத கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் சொல்ல மறக்காதீங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த ரெசிபி பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இவ்வளோ நேரம் பொறுமையாக பார்த்ததுக்கு நன்றி. தேங்க்யூ, பாய்.